அவங்க கோரிக்கை என்ன சொல்றாங்கன்னா, விவசாயிகளுக்கு காப்பீடு அட்டை இருப்பது போல ஆடு மேய்ப்பவர்களுக்கும் ஒரு காப்பீடு அட்டை வேண்டும் என்கிற கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. குறிப்பா ஒரு ஆடு மேய்ப்பருடைய கோரிக்கையை ஒரு ஆடு மேய்க்கிற இடத்துல யாரும் செய்ய முடியுங்க. அதனால அதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க. சுல்தான்பேட்டை ஒன்றியத்துல கால்நடை மருந்து கடை, கால்நடைக்காக ஒரு மருந்து கடை வேண்டும் என்று கேட்கின்றார்கள். இதையும் இரண்டையும் கையில் எடுப்போம். தமிழ்நாட்டில் எலெக்ஷன் பிரச்சாரமே நிறைவுக்கு வரப்போகுது. நாளை கடைசி நாள். ஆனா திமுக காரங்க கூப்பிட்டு, திமுக தலைவர்களை கூப்பிட்டாங்க, பிரதமரா யாருன்னு வேட்பாளர் கேட்ட தெரியாது அப்படின்னு. 2004 இதே போல அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐக்கிய முற்போக்கு கூட்டணி இருக்கு, காங்கிரஸ் கூட்டணி. 2004 நம்மளா ஓட்டு போட்டாச்சுங்க, ஓட்டு போட்டு எண்ணியாச்சு, ரிசல்ட் வந்தாச்சு. ஆனா பிரதமர் யாருன்னு தெரியல. அதன் பிறகு 1 நாள் 2 நாள் 3 நாள் எடுத்துட்டு போய் 10 நாள் கழிச்சு சொன்னாங்க, இவர் தாங்க பிரதமர் அப்படின்னா. 90% இந்திய மக்கள் கேட்டது, இவர் யாருன்னு எங்களுக்கு தெரியலீங்க அப்படி. அவங்கள சொன்னாங்க, இல்ல நாங்க 10 பேர் முடிவு பண்ணிட்டோம், மன்மோகன் சிங் அவர்கள் தான் பிரதமர், நாங்கள் முடிவு செய்து விட்டோம். அதே 10 பேர் அன்னைக்கு கிளம்பி இருக்கிறான். அதே மம்தா பானர்ஜி அவர்கள், அன்னைக்கு கலைஞர் கருணாநிதி அவங்க இருந்தாங்க, இன்னைக்கு பையன் ஸ்டாலின் இருக்காரு, அதே பருவத்துக்குள்ள எல்லோரும் இணைந்து பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லாம மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். அருமை சகோதர சகோதரிகளே, பிரதம மந்திரி என்ற ஒரு முக்கியமானவர், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். இந்த நாடு எந்த பாதையிலே செல்ல வேண்டும், அடுத்த 5 ஆண்டு காலம் ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் ஒரு பிரதம மந்திரி முடிவு செய்கிறார். இன்னைக்கு மோடி அவருடைய ஆட்சியை 10 ஆண்டு காலமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஏழை தாயாக இருக்கட்டும், விவசாய பெருமக்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், எல்லோரையும் மையப்படுத்தி முன்னிலைப்படுத்தி நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. 10 ஆண்டுகள்ல ஏழை தாய்மார்களுக்கு மட்டுமே 4 கோடி மோடி வீடு கட்டி கொடுத்திருக்கிறது. நேற்று மோடி ஐயா நம்முடைய தேர்தல் அறிக்கை வெளியிட்டுவிட்டு சொன்னார்கள், இன்னும் 5 ஆண்டுகள்ல 3 கோடி மோடி வீடு கட்டி கொடுக்க போகின்றனர். இளைஞர்கள் நாளை இந்தியாவை உருவாக்குவதும் கூட நம்முடைய அரசு தான். என இந்தியாவை பொறுத்தவரை உலக நாடுகளில் வேகமாக வளரக்கூடிய நாடு. 2014 11வது பெரிய பொருளாதார நாடாக இருந்தோம். இன்று உலகத்தினுடைய 5வது பெரிய பொருளாதார நாடாக மாறியிருக்கு. இங்க இளைஞர்கள் நின்று கொண்டிருக்கிறான். எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு, இவர்கள் இன்னும் 20 ஆண்டுகள்ல ஒரு வளர்ந்த நாட்டிலே வாழப்போகின்றார். உலகத்தினுடைய முதன்மையான நாடு, வளர்ந்த நாட்டில் நம்முடைய இளைஞர்கள் வாழப்போகின்றார். அதற்கான ஒரு ஆட்சி நம்முடைய மோடி அவனுடைய ஆட்சி. அதெல்லாம் தாண்டி பாருங்க, இந்திய ஜனநாயகம்னாவே லஞ்சம் என்று சொல்வார். உதாரணத்துக்கு திமுகவினுடைய ஆட்சி எடுத்து, இந்திய ஜனநாயகத்தில் 10 ஆண்டு காலமாக ஒரு குண்டூசியை திருடிவிட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டுக்கு இடம் கொடுக்காமல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அதனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அற்புதமான வாய்ப்பை நாம் தவறவிடக் கூடாது. மோடி அவர்களை 3வது முறையாக 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி அமர்த்த வேண்டிய கட்டாயமும் அவசியம் நமக்கு இருக்கு. இன்னைக்கு இன்னொன்று யோசிச்சு பாருங்க, மோடி அவர்கள் பலமாக அமரும் பொழுது கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியும் பலமாக இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் சரி பண்ண வேண்டும். இந்த மக்களுடைய குரலாக இருக்க வேண்டும். அதனால் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை அவர்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார். கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக நிச்சயமாக ஒரு பெரிய அன்பை நீங்கள் கொடுப்பீர்கள். தாமரைக்கு வாக்களிப்பீங்க. ஏப்ரல் 19ஆம் தேதி இங்கிருந்து உங்களுடைய குரலாக உங்களுடைய வீட்டு பிள்ளை அண்ணாமலையை நீங்கள் அனுப்பி வைப்பீர்கள் என்று முழுமையாக நான் நம்புகின்றேன்.